முக்கியமான விஷயம் எல்லாரும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, எப்போ உங்க புள்ள உங்களை மாதிரி இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட என்ன திட்டினாங்க, நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க அப்பா நான் பயப்படுவோம், நீங்க உங்க அப்பா பயப்படுறியா? அவன் வாழ்க்கையில முதல்ல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்கு அடுத்த தலைமுறை என்னை போல இல்லை. உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்காரே போய் சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போயிருந்தாருன்னா அழகா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு இங்க இருந்தே பார்த்து சொல்லிடுவான் பையன். பிள்ளைகள் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்தினா அந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இயங்குதல் என்பதுதான் இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால். அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கும். ஏன் நம்ம இருந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? நாமளாம் இவ்வளவு அடக்கமா இருந்தோம், நாமளாம் அம்மா அப்பா பேச்சு கேட்டோம், நாமெல்லாம் சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தோம். அப்போ அங்க வந்தாலே ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுப்போம், அம்மா சொல்ற பேச்சுக்கு கட்டுப்பட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படுறதே கிடையாது, சொல் பேச்சே கேட்கறது கிடையாது. அவங்க நோக்கத்துக்கு இருக்காருங்க, பொம்பளை பிள்ளைங்களும் அந்த நோக்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கோபமும் வருத்தமும் பிறந்து கொண்டே இருக்கு. முக்கியமான விஷயம் எல்லாரும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, எப்போ உங்க புள்ள உங்களை மாதிரி இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இதுதான் முதல்ல நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். உங்கள் பிள்ளை உங்களை போலவே இருக்க வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டால் கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா நீங்க உங்க அம்மா அப்பா மாதிரி இல்ல. நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட என்ன திட்டினாங்க, நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க அப்பா நான் பயப்படுவோம், நீங்க உங்க அப்பா பயப்படுறியா? நாங்கெல்லாம் யாருமே வீட்டுக்கே கூட்டியார மாட்டோம், நீ வீட்டுக்கு கூட்டியார. நாங்களாம் அவளை கவனமா இருப்போம், நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கே போல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இந்த திமுறா 8ஆம் கிளாஸ் படிச்சப்பே கேட்டாங்க, படிச்ச திமுறா இப்ப டிகிரி படிச்ச பிள்ளைய பெருசா கேட்கிறோம், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில முதல்ல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்கு அடுத்த தலைமுறை என்னை போல இல்லை, உங்களை மாதிரி இருக்காது. எப்போதுமே ஒரு தலைமுறை என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வாழும் சூழல், நாம் இருக்கக்கூடிய இடம், நமக்கு இருக்கக்கூடிய பணம், நாம பார்க்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள், நாம பார்க்கிற திரைப்படங்கள், குறிப்பாக நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள், நம்முடைய கல்வி சூழல், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை உருவாக்குது இல்லையா? அப்ப உங்க காலகட்டத்துல இருந்த இந்த சூழலுக்கு உட்பட்டு நீங்க எப்படி பழகிறீங்களோ அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த சூழலுக்கு உட்பட்டு வேறு மாதிரி இருப்பார்கள். அதனால முதல் விஷயம், உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் இணக்கமான ஒரு சூழலை வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல இருக்காதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்தாகணும். அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் அந்த பிள்ளைகளோடு இப்படி பழக வேண்டும் என்ற முடிவுக்கே நீங்க வரலாம். அது வரைக்கும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைய நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது பெற்றோர்களுக்கு மட்டும் இல்ல, டீச்சர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். டீச்சர்கள் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா இல்லையா? ஆனா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் போன பேட்ச் நல்லா இருந்துச்சு, அதுக்கு முந்தின பேட்ச் நல்லா இருந்துச்சு, அதுக்கு முந்தின பேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பேட்ச் என்ன சொன்னாங்க, நீ சரியில்லை, முந்தின பேட்ச் நல்லா இருந்துச்சு, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அடிப்படையாக நம்முடைய மனதிலே தேங்கி இருக்கக்கூடிய எண்ணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அடுத்த தலைமுறை என்னை போல பொறுப்பாக இல்லை, கவனமாக இல்லை, சொல்வதை கேட்கவில்லை, காசை செலவு பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க 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 இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் போலவே கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு குற்றவாளியை வழிநடத்துவதற்கும் ஒரு பிள்ளையை வழிநடத்துவதற்கான வித்தியாசம் நமக்கு இருக்கும். தப்பு பண்றவனை சரி பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய வளர்ச்சி பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இருக்கான், முதல்ல தப்பு பண்ணிட்டு இருக்கவனை சரி பண்ணணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குமே, அவருடைய வளர்ச்சி பத்தி எனக்கு கவலை பெரிதாக இருக்காது. ஆனா முதல்ல இந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்து நாம் கவலைப்பட ஆரம்பிப்போம். முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகள் உங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் உங்களை போலவே இருக்க மாட்டார்கள். அப்ப நான் மட்டுமதி அதெல்லாம் இருக்கா சார், பொறுப்பு இல்லாம இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, இந்த தவறுகளை எல்லாம் பிள்ளைகள் செய்வதாக நீங்கள் நினைத்தால் அதற்கு நீங்களும் பொறுப்பு என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே பொறுப்பு இங்கிருந்து தொடங்கணும். மற்றவெல்லாம் பொறுப்பா இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன் முடிவு எடுக்க கூடாது இல்லையா? பிள்ளைக்கு நீங்க 16 வயசு 15 வயசு 14 வயசுல இருக்கிறப்போ அந்த குழந்தை அடம் பண்ணுது, அல்லது சொல் பேச்சு கேட்கல, மரியாதை குறைவு நடக்குது, பெரியவங்க சரியா நடந்துக்கல அப்படின்னா நாம் வளர்த்த விதத்தில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்ற யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா மட்டும் என் பிள்ளை தப்பு தண்டா பண்ணா இது என்ன நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடிய பழைய கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு குழந்தையுடைய வெற்றியில் எப்படி பெற்றோருக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல தோல்வியிலும் பங்கு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீங்க பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக உறவாடவே முடியும். இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க, நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லைங்கிறது இல்ல, உங்க காலகட்டத்துல நீங்க அப்படி இல்ல. நீங்க ஏதோ பழைய படத்துல சரத்குமார் பசுபதி இன்னொன்னே பாஞ்சு வந்து இன்னொரு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அது மாதிரி நீங்க கூட்டவுடனே இவங்க வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் மாட்டாங்க, அப்புறமா வாரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு 30 ஆண்டுக்கு ஒரு முறையும் வாழ்க்கை மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பயன்படுத்தின பொருள் எல்லாம் இப்ப பயன்பாட்டிலே இல்லை இல்லையா? யாராவது நினைச்சிங்களா 15 வருஷத்துக்கு மேல செல்போன்ல முகம் தெரியும்னு? போன் பேசுனா என்ன கிண்டல் அடிப்பாங்க, என்ன போன்ல மூஞ்சியா தெரியும் அப்படின்னு திட்டுவாங்க. யாருன்னு சொல்லு அப்படின்னு யாராவது சொன்னா போன்ல முகமா தெரியும் அப்படின்னு கேட்ட ஊர் தான் இன்னைக்கு யாரு எங்க இருக்கான், எந்த இடத்துல இருக்கான். உங்க வீட்டுக்காரே போய் சொல்லிட்டு
பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போயிருந்தாருன்னா அழகா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு இங்க இருந்தே பார்த்து சொல்லிடுவான் பையன். அப்பா எங்க நிக்கிறாரு, இந்த மாதிரி கூகுள் மேப் காட்டுது, இந்த டீ கடையில டீ குடிச்சிருக்காரு, போண்டா வைத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி கையில இருக்கிறப்ப 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி இருக்கக்கூடிய உலகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் சிறுவராக இருந்தபோது எப்படி இருந்தீர்களோ அப்படியே பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஒண்ணு. இரண்டாவது, டீச்சர்கள் தான் இந்த கூட்டத்துக்குள்ள பயங்கரமா மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடிய நபர்கள். ஒரு காலகட்டத்துல டீச்சர்களுக்கு பெரிய அதிகாரமும் விடுக்கும் இருந்தது. இன்னைக்கு அந்த அதிகாரமும் விடுக்கும் குறைந்து 2 பக்கத்துலயும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் பசங்கள்ட்ட ஒண்ணும் கேட்க முடியல, போக முடியல, வர முடியல. சரி, பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னா ஸ்லேசா அதட்டினா கூட மறுநாள் 7 பேர் கிளம்பி குடும்பத்தோட வந்துருக்கீங்க இல்லையா? நானே ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், கருவேப்பிள்ளை கொத்த மாதிரி, நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை என்பது முக்கோண அமைப்பு போட்டது அப்படின்னு சொல்லலாம். மேல குழந்தை, இந்த பக்கம் பள்ளிக்கூடம், அதாவது டீச்சர்ஸ், இந்த பக்கம் பேரண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒன்றிணைக்க போதுதான் இன்றைக்கு பிள்ளைகளை கூடுதலாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 3 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லைன்னா பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஆனா பெரும்பாலும் சிக்கல் எங்க வந்துடும், நான் பொறுப்பு முழுக்க உன்னுடைய இதில் தட்டி கழிச்சுட்டே இருக்கும். நீ நல்லா படிக்கல, ஏன்னா ஓன் தப்பு. நீ லேட்டா தூங்குற, லேட்டா எந்திரிக்கல, லேட்டா டிவி பாக்குற, லேட்டாவே பண்ற, எல்லாமே வீடே மாறி இருக்கு இல்லையா? 7 மணிக்கு தூங்குன ஊர் தானே இது. நீங்களாம் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? கடைசியா டிவி சீரியல் எது பிடிச்ச சீரியலோ அந்த சீரியலை பார்த்துட்டு 11 மணிக்கு தான் நீங்களும் படுக்கிறீங்கன்னா வீட்லயும் பிள்ளை 11 மணிக்கு தான் படுக்கும். நீங்க 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்கன்னா பிள்ளை 7 மணிக்கு தான் எந்திரிக்கும். நாம நினைக்கலாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீ வளருகிற காரணத்தினால நான் உத்தரவுகள் போடுவேன், நீ அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்ற பிள்ளைகள் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்தினா அந்த காலத்துல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இந்த காலத்துல அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வீட்டுல 2 சட்டங்களை போடவே முடியாது. 9 மணிக்கு வீட்டில் எல்லோரும் தூங்கணும்னா எல்லாரும் தூங்கணும். அப்பா மட்டும் வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்க முடியாது, அம்மா மட்டும் தனியா டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது, பிள்ளைகள் மட்டும் படித்துக் கொண்டிருக்க முடியாது. வீடு ஒரு விதியின் கீழ் மட்டும்தான் செயல்பட முடியும், செயல்பட்டு தான் ஆகணும். இவன் எதுக்கு அந்த ஊருக்கு கூட்டியாதீங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு சேர்த்துதான் இதை சொல்றேன். நாங்க மட்டும் பேசாம இருந்தா எல்லாம் கிளப்பிட்டு போறேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா மறுபடியும் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அவங்களுக்கு எது நியாயம் எது சரிங்கிறத புரிய வைக்கவே மாட்டோம். சோ வீட்டுக்குள்ள ஒரு விதிதான் இருக்கும். அப்பா நாளிதழ்கள் படிச்ச வீடுகள்ல எல்லாருமே நாளிதழ்கள் படிச்சாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு வீடுகள் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம்? எந்த அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறாரோ அந்த வீட்டுல பிள்ளை நியூஸ் பேப்பர் படிக்கும். எந்த வீட்டுல அப்பா சீரியஸான புத்தகங்களை வாங்கி படிக்கிறாரோ அந்த வீட்டுல பிள்ளை சீரியஸான புத்தகங்கள் வாங்கி படிக்கும். எந்த வீட்டுல சும்மா ஜாலியா அப்பா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காரு, அந்த பையன் அப்பா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். அதேதான் இன்னைக்கும். எந்த வீட்டுல அப்பா உட்காந்து சீரியஸா படிக்கிறாரோ அந்த வீட்டுல இன்னொரு பையன் சீரியஸா படிப்பான். எந்த வீட்டுல அப்பா உட்காந்து வெறும் டிவி மட்டும் பார்த்துட்டு இருந்தா பிள்ளையும் டிவி தான் பார்த்துட்டு இருப்பான். பிறக்கும் போதே கையில போனை பிடிச்சிக்கிட்டு பிறந்த இந்த பசங்களுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அவன் அம்மாஞ்சி மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். நீங்க எல்லாம் உட்காந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நேற்று வந்து சினிமா பார்க்கணும், இங்கிட்டு உட்காந்து காலையில ஒருத்தர பார்க்கணும், அப்புறம் சாயந்தரம் ஒருத்தர நீ நான் பார்க்கணும்னா உங்களுக்கே இவ்வளவு ஆசை இருக்குன்னா பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கும். அப்ப சேர்ந்து இயங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இயங்குதல் என்பதுதான் இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்.